கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் சுகமா இருக்கீங்களா? தீபாவளி எல்லாம் கொண்டாடிட்டு வந்துட்டீங்களா? நிறைய பேர் புதுசா பாக்குறோம். தேவன் இந்த நாள்ல பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு நெருக்கம் வந்தாதான் ஒற்றுமை வரும், ஒரு நெருக்கம் வந்தாதான் ஐக்கியம் வரும், ஒரு பிரச்சனைன்னு வந்தாதான் முழங்கால்லாம் தொடங்கும். ஆமென். அல்லேலூயா. அநேக நாட்கள் நான் ஜெபித்த ஒரு காரியம், அன்றே என் ஜனங்க இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். அது எப்படின்னா, கம்ஃபர்ட் ஜோன் சொன்னா சுகமா தங்கி இருக்கிற ஒரு ஸ்தலம். நம்மளுக்கு சுகமா இருக்குங்கிற வரைக்கும் படுத்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? நல்ல ரூம்ல ஏசி போட்டு நல்லா சூப்பரான ஒரு வெல்வெட் கம்பளி கொடுத்து நல்லா போத்தி படுக்க வச்சா தூக்கம் நம்ம தானா வந்துடும் இல்லைங்களா? ஆனா எப்ப அந்த பெட்ஷீட் உருவி ஏசி ஆஃப் பண்ணி சத்தம் ஏகத்துக்கு வந்து ரொம்ப வேர்த்துனா யாராவது பெட்ல இருப்போமா? உடனே எந்திரிச்சிருவோம். அதனால நம்மளுக்கு ஒரு நெருக்கம் வந்ததுன்னா நல்லது. ஆமென். அல்லேலூயா. தேவன் எப்பவுமே பெரிய காரியங்களை செய்வார், நன்மையான காரியங்களை செய்வார். நம்மளுடைய எண்ணங்கள் பெரியவைகளை எதிர்பார்க்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவன் இந்த நாள்ல உங்கள் ஒவ்வொருவரையும் காண கிருபை கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை. ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி தேவ வார்த்தைகளாய் கடந்து போகலாம். அவர் ரொம்ப நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மையானதை அல்லாமல் தீமை ஒன்றும் செய்யாத தேவன். அவர் இன்னும் பெரிதான நன்மைகளிலே நடத்தி கொண்டு போகிற ஆண்டவர். நம்மை கைவிடாத தேவன் அவர். அவரை நம்பின ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. என்றைக்கு இந்த தெய்வத்தை நான் என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேனோ அன்றையிலிருந்து என்னுடைய உள்ளத்தில் அசைக்க முடியாத ஒரு வார்த்தை, ஒரு ரீங்காரம் என்னவென்று சொன்னால், என்னை வெட்கப்படுத்தாத ஒரு தெய்வம் எந்த இடத்திலும் யாருக்கு முன்பாகவும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என்னை கைவிடாத ஒரு தெய்வம் என்பதை ஆணித்தரமாய் நான் நம்பி இருக்கிறேன். அந்த தெய்வம் உங்களையும் நடத்த வல்லவராயிருக்கிறார். எவ்வளவு நல்ல தெய்வம் நேசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் நேசப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தையெல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் நேசப்பா, உன் கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தையெல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் நேசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் நேசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் நேசப்பா. என் கண்ணீரெல்லாம் துடைச்சாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கினாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் நேசப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் நேசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் நேசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் நேசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் நேசப்பா. தேவன் இந்த நாளிலே எங்களோடு பேசுவீராக. மரியாதை மறைத்து நீர் வெளிப்படும். கேட்கிற ஒவ்வொரு செவிகளும் தேவ அன்பினால நிரப்பப்பட, தேவனுடைய வார்த்தைகளினாலே தைரியப்படுத்தப்பட, திடன் கொண்டு பலமனதாய் இருக்க நீர் பேசி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நாம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை எடுத்து வாசிக்கலாம். செப்பனியா சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வார்த்தையில் சத்தமாய் ஒருவர் வாசியுங்கள். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். போதும். இந்த செப்பனியா புத்தகத்தினுடைய கீவேர்ட் என்று சொல்லப்படுகிற வார்த்தை, அதாவது திறவுகோள் வசனம் என்று சொல்லப்படுவது
3ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வார்த்தை. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இந்த செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் என்பது அகர வரிசையின்படி வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டிலே பின்பகுதியிலே கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த புத்தகத்தின் ஆகிய தீர்க்கதரிசியாகிய செப்பனியா வாழ்ந்த நாட்கள் 2 ராஜாக்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்த மனாசே என்று சொல்லக்கூடிய ராஜ்ய காலத்திலே வாழ்ந்த எசேக்கியாவின் மாமன் முறையாகிய தீர்க்கதரிசி இவர். எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க, ஏதோ படிச்சுட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் சொல்றாங்க நீங்க நினைக்க வேண்டாம். இந்த வேதாகம புத்தகம் என்பது ஒரு வரலாறு. ஆமென், ஹல்லேலூயா. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக். இது நம்ம கதை புத்தகம் மாதிரியோ அல்லது ஜோக் படிக்கிற மாதிரியோ இல்ல விளையாட்டு காரியமாக ஒரு காமிக் புத்தகமாக இது அல்ல. இது ஒரு வரலாற்று புத்தகம். இதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுகளும் சரித்திர பூர்வமாய் நிரூபிக்கப்பட்டதான காரியங்கள். எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது இது என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக பின்னணியத்தை சொல்லி நான் வார்த்தைக்குள்ளாய் கடந்து போக விரும்புகிறேன். மனாசாவினுடைய மகன் ஆமோன், அவனும் அப்பாவும் அதிகமாய் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பான ஆட்சிகளை செய்து வந்த காலத்திலே தீர்க்கதரிசியாகிய இந்த செப்பனியாவை கொண்டு வரும் காரியங்களை தேவன் முன்னறிவித்ததான நிகழ்வுகள் தான் இந்த புத்தகம். ஒவ்வொரு தீர்க்கதரிசியுமே ஏதோ ஒரு வார்த்தையை தன்னுடைய ஜனங்களுக்கு ஆதரவாய் தைரியப்படுத்தும்படி எச்சரிக்கும்படி வரும் காரியங்களை பற்றி பக்தி விருத்தி அடையும்படிக்கு அவர்கள் சொல்லுவதுண்டு. அதனுடைய நிகழ்வுகள் நடைபெறுகிற காலங்கள் மாற்றம் அடைந்தாலும் கூட அது நடக்காம விடாது. ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு தீர்க்க தரிசனம் உங்க வாழ்க்கையில கடந்து வந்தது அப்படின்னு சொன்னா நீங்க மறந்தாலும் அந்த தரிசனம் மாறாது. அது சொல்லப்பட்ட காலத்திலே நிச்சயமாய் நிறைவேறியே தீரும். அது நிறைவேறக்கூடிய காலத்தை சமீபித்து பெற்றுக் கொள்ளுவதும் அல்லது தூரப்படுத்துவதும் உங்களுடைய வாழ்க்கையில் அமைந்துள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு தீர்க்க தரிசனம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிற காலம் சமீபித்து வருகிறதற்கும் அது தூரப்படுத்துவதற்கும் காரணமாய் அமைவது உங்க வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு கொடுத்தார், தீர்க்க தரிசனமாய் உரைத்தார், என்றென்றைக்கு உன்னுடைய சிங்காசனம் அழியாதுப்பா, நல்லா இருக்கும். ஏன்னா அவன் அவ்வளவு உத்தமமாய் தேவனுக்கு இருந்தான். அடுத்தது அவனுடைய பையன் அந்த அதே அரசாங்கனையில உட்கார்ந்தான். ஆனா அவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. தீர்க்க தரிசனம் மாறவில்லை. பின் சந்ததிகளுக்கும் அந்த ராஜ்யபாரம் கடந்து போனது. ஹல்லேலூயா. பாத்திரமா இருந்தால் பெற்றுக் கொள்ளுவோம், அபாத்திரமானால் கை தழுவி போகும். ஆனா அது நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. என்றைக்குமே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தேவனாலே உரைக்கப்பட்டது. அவர் மாறாதவர், அவருடைய வார்த்தை மாறாது, தீர்க்க தரிசனங்களும் மாறாது. ஆமென், ஹல்லேலூயா. இதுல சொல்லப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே இருண்ட காலத்திற்கு பிற்பாடு நடக்க போகிற நிகழ்வுகள். ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது, ஒரு போராட்டத்தை சந்திக்கும் போது, ஒரு அழிவை சந்திக்கும் போது, பொல்லாத காரியங்களுடைய விளைவை பிரதிபலனை சந்திக்கும் போது அதற்கு பிற்பாடு நடக்கக்கூடிய காரியம் என்ன என்பதை தான் இந்த புத்தகம் மிக அழகாய் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இது கடந்த காலம். நன்றாய் கவனிங்க. 3 விதமான கால நிகழ்வுகளை ஒரே வார்த்தையில உள்ளடக்கின ஒரு வேத பகுதி இது. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இது பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். ஆல்ரெடி உனக்கு நியமிக்கப்பட்ட தண்டனையை அவர் விலக்கிட்டாரு. உன்னை யாரெல்லாம் பகைச்சு உன் மேல குற்றம் சுமத்த இருந்தாங்களோ அவங்களை எல்லாம் விலக்கி விட்டார். He has done this. அது அவர் செய்து முடித்து விட்டார். 2வது பகுதி நிகழ்காலம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். He is existing amidst you. அவர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் நம் நடுவிலே இருக்கிறார். இது நிகழ்காலம். அடுத்ததா, இனி தீங்கை காணாதிருப்பார்.
காணாதிருப்பாய். இந்த வார்த்தையினுடைய பிற்பகுதி எதிர்காலத்தை குறிக்கிறது. You are going, yes, it's going to happen. அது இனிமேல் நடக்க போகிறது. தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தீங்குலதான் நம்ம இப்ப இருக்கோம். ஆமென். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தீங்கு உங்களை வருத்தப்படுத்தாது. ஏன்னா கர்த்தர் உன் நடுவிலே இப்ப இருக்கார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க, தீங்கு இருக்கு. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல. நம்ம நினைக்கிறது போல சுகமான ஒரு மெத்தை விரிப்பான ஒரு வாழ்க்கை அல்ல. அது மிகவும் கடினமான பாதை. ஆனால் ஒரு காரியத்தை நான் எப்பவுமே சொல்லுவது உண்டு, எல்லா விதமான மக்கள் உண்டு, நம்பிக்கைகள் உண்டு, பாரம்பரியங்கள் உண்டு, ஐதீகங்கள் உண்டு, பின்பற்றக்கூடிய வழிபாடு முறைகள் உண்டு. எல்லாவற்றையும் அறிந்து என்னுடைய 12 வயதிலிருந்து நான் பின்பற்றாத காரியங்கள் அல்ல. அநேக சமய சடங்குகளை பின்பற்றி அவைகளிலே ஊறி தேறி அவைகளின் ஆழத்துக்குள்ளே கடந்து போய் எல்லாவற்றிலும் கிடைக்காத ஒரு விடையை பாடுகளின் மத்தியிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொண்டேன். இந்த பாடுகளிலே நீங்கள் பங்காளிகள் ஆனால் மாத்திரமே ஆளுகை செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், நான் பாடுகளை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலே எனக்கு பாடுகள் இருக்க கூடாது என்று நாம் நினைக்க கூடாது. தீங்கு எனக்கு வரக்கூடாது, திகில் என்னை தொடரக்கூடாது, நியாய தீர்ப்பு என் மேல் வரக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவனை அறியாதவர்களுக்கு நிகழ வேண்டும் என்று நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் முதல்ல நியாயம் தீர்க்க போறது என்னையும் உங்களையும் தான். ஆமென், ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, முதல் நியாய தீர்ப்பு எனக்கு, அப்புறம் உனக்குப்பா. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அவங்கள சொன்னோம்னா கோவிச்சுவாங்கல்ல, அதனால ஃபர்ஸ்ட் நம்மளே சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு, அப்புறம் உனக்கு. என்ன சும்மா டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடையாது, buy one get two free இல்ல, நியாய தீர்ப்பு. ஆமென், ஹல்லேலூயா. திருச்சபைக்கு பேச வேண்டிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில உங்களுக்கு எனக்கும் பேசுகிறார். நம்ம சாதாரண பிரச்சனையோட இருக்கிற தேவனை அறியாத ஒரு மனுஷனிடத்துல போய் ஆண்டவன் நியாயம் தீர்க்க வராதுன்னு சொல்லி பாருங்க. போயா, ஆல்ரெடி இங்க அதாயா நடந்துட்டு இருக்குமா, ஆல்ரெடி அதாயா நடந்துட்டு இருக்கு, நீ என்ன புதுசா சொல்ற? ஆனா கர்த்தருடைய பிள்ளையாய் விலையேற பெற்ற ரட்சிப்புங்க. இன்னைக்கு தேவன் நம் நடுவிலே இருக்கிறார் என்று சொன்னால், இந்த காலத்திலே அவர் இருக்கிற போதே தீங்கு நம்மை வருத்தப்படுத்தாமல் இருந்தால்தான் வரும் நாட்களிலே தீங்கை நீ காணாதிருக்க முடியும். இன்றைக்கு நாம் கடந்து போகிற பாதைகள் பிரச்சனையோடு இருக்கு, போராட்டமா இருக்கு. இதன் நடுவிலே தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னால் தீங்கு உன்னை வருத்தப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை மீனை போலதான் இருக்கணும். அதுக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது, காம்ப்ரமைஸ் கிடையாது. எத்தனை பேர் மீன் சாப்பிடாதவங்க? எல்லாரும் சாப்பிடுறீங்க. நம்ம ஆத்து சாப்பாட்டுல எல்லாம் குறைவே வைக்க மாட்டீங்கப்பா, நல்ல ஜனங்க. மீன்ல அப்படியே வாங்கிட்டு வந்து கழுவி அப்படியே குழம்பு வச்சா ருசியா இருக்குமா? இருக்காது. நல்லா கவனிங்க, மீனை வாங்கிட்டு வந்தோம், அத சுத்தம் பண்ணிடுறோம், அப்படியே குழம்புல போட்டு வைக்கிறோம், ருசியா இருக்குமா? பிரதர் சத்தமா சொல்றாரு, என்ன பிரதர் செய்யணும்? இருக்காதுன்னு சொல்லிட்டீங்களே, அப்ப இருக்கு, என்ன செய்யணும் சொல்லு. சூப்பரா சொன்னா பாருங்க, உப்பு காரம் எல்லாம் போட்டு வைக்கணுமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, சாரமற்ற ஒரு வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த பூமியில நம்ம வாழக்கூடிய இந்த பூமி தீங்கு நிறைந்தது. கடல் தண்ணி முழுவதும் உப்பு நல்லா இருக்குங்க, கடல் பூரா தண்ணி இருக்குது. எங்க வீட்டுக்கு தண்ணி பஞ்சமே இல்லைன்னு யூஸ் பண்ண முடியுமா? நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்டதான் இந்த உலகமும். ஆனா அதுக்குள்ள வாழுகிற மீன் இடத்துல உப்பு கிடையாது. தேவனுடைய படைப்பு விசேஷமான ஒரு காரியம். உப்புல வாழக்கூடிய மீனிடத்துல உப்பு இல்லாதது போல தீமை நிறைந்த இந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே நீங்களும் நானும் தீமையற்றவர்களாய் பாவமற்றவர்களாய் வாழ வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு, அதெல்லாம் எங்களால முடியாதுங்க. அப்ப நம்ம எப்படி காணப்படுவோம்? கருவாடாய் காணப்படுவோம். செத்து போன மீனை கொண்டு வந்து வெளியே போடும் போதுதான் அதுக்குள்ளே உப்பின் சண்டை ஏறுகிறதை பார்க்க முடியும். சாதாரணமான உயிருள்ள மீன் எதிர்த்து
அந்த கரண்ட்டுக்கு அகேன்ஸ்டா அது நீச்சல் எடுக்கிறது நிமித்தமாய் அதுல இந்த சாரம் ஒட்டி கொள்வது கிடையாது. என்றைக்கு அந்த மீன் மறித்து போகிறதோ அன்றைக்கு அது அந்த கரண்ட் வேவ்ஸ் வழியாகவே போகிறது நிமித்தமாய் அந்த உப்பின் சாரங்கள் அதிலே புகுந்து விடுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தீங்கை காணக்கூடாது என்கிற எண்ணம் அநேகருக்கு உண்டு. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் வாழ்க்கையில பிரச்சனை வரக்கூடாது, போராட்டம் வரக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது, பற்றாக்குறை இருக்கக்கூடாது, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நான் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தாலும் உன் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணினால் ஒழிய தீங்கு உன்னை வருத்தப்படுத்தியே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்கள் நடுவிலே இருந்தால் மாத்திரமே தீங்கு உன்னை வருத்தப்படுத்தாது. சங்கீதம் 27:8 மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடார மறைவிலே மறைத்து வைத்து என்னை தம்முடைய செட்டைகளுக்குள்ளே ஒளித்து வைத்து கண்மலை மேல உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? நீங்க யாரும் வேதாந்தத்தை நீங்க பார்க்கவே வேண்டாம். நான் பிரசங்கிக்கும்படியா இருப்பதை காட்டிலும் பிராக்டிகலா நம்ம ரட்சிப்பின் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒவ்வொருவரையும் யோசித்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த தேவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? இந்த தேவன் எதற்கு நம்முடைய நடுவில் இருக்க வேண்டும்? தெய்வத்தை தேடி மனிதன் ஓடி சென்ற நாட்கள் உண்டு, இன்றைக்கும் தேடிக்கொண்டே திரிகிறான் அநேக இடங்களிலே. ஆனால் தேவன் நம் நடுவிலே வந்து இருக்கிறேன் என்று சொன்னவர் அப்படி என்ன மனிதனிடத்தில் அவர் கண்ட விருப்பம்? அதாவது ஆதியாகமம் புத்தகத்திலே பார்க்கும் பொழுது மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஏதேனிலே வந்து உலாவுவார் என்று சொல்லி. அப்ப தேவனாலே படைக்கப்பட்ட பிரமிக்கத்தக்க படைப்பாகிய மனுஷனோடு வாசம் பண்ணும்படியாக தேவன் தன்னுடைய சாயலை தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை படைத்தார். இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிறவர்களுக்கும் இது பிரயோஜனமாயிருக்கும், கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். மனிதனை தேவன் படைத்ததனுடைய ஒரே நோக்கம் அவனோட இவர் வந்து சஞ்சரிப்பதற்கு தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. மனிதனோடு தேவன் வாசம் பண்ண விரும்பினபடியால் தான் தேவன் மனிதனை படைத்தார். வேடிக்கையா விளையாட்டா அல்லது குரங்குல இருந்து அப்படியே மாறி 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 எல்லாம் மனுஷன் வரல. தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி நரம்புகளில் இருந்து எலும்புகளில் இருந்து தசைகளில் இருந்து ரத்த நாளங்களையும் அணுக்களையும் உண்டாக்கின தேவன் இன்னைக்கு வரைக்கும் டார்வின்ஸ் தியரி வந்து ப்ரூவ் பண்ண முடியல. படித்தவர்கள் அறிந்தவர்கள் இதை பற்றி புரிய முடியும். அது இன்றைக்கும் தியரியா தான் இருக்கு. இட்ஸ் நாட் அ ஃபேக்ட். ஏன் என்று சொன்னால் நமக்கு எப்படி குரங்குல இருந்து மனிதன் வந்தான் என்று சொல்லக்கூடிய டிஎன்ஏ ஜெனடிக் ப்ராப்பர்ட்டிய அவங்களால மேட்ச் பண்ண முடியல. என்ன காரணம்? தேவனுடைய சாயலில படைக்கப்பட்ட மனிதனை குரங்குக்கு ஒப்பாக ஒரு நாளும் ஒப்பிட முடியாது. இட்ஸ் a theory. It's in the book. It's not a fact. ஆனால் நீங்களும் நானும் வேதம் சொல்லுகிறது அவரை போல சிந்திக்க, அவரை போல யோசிக்க, அவரை போல நகைக்க, அழுக, அவரை போல காரியங்களை செயல்படுத்த, யூகிக்க, மனிதனை பிரமிக்கத்தக்க பிரம்மாண்டகரமாய் படைத்த தெய்வம் அவரோடு வாசம் பண்ண விரும்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்முடைய நடுவில வாசம் பண்ண விரும்பினபடினால் தன்னை போலவே படைத்தார். ஆமென். பழுதில்லாம படைத்தாராம், குறைவே இல்லாம படைத்தாராம். கண் திறக்கப்பட்ட ஒரு நல்ல தெளிவான மனிதனாய் கூட ஆதாமின் ஏவாளையும் படைத்து வைத்தார். என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அன்றைக்கு அவனுடைய தெய்வத்துக்கு சமமான நிலையை இழந்து போனான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பெல்லாம் பாவம் செய்யறோமோ அப்பெல்லாம் தெய்வத்துக்கு சமமான நிலையை இழந்து போவோம். ஆமென். நல்லா கவனிங்க. அன்னைக்கு அந்த அம்மாவும் ஐயாவும் பாவம் செஞ்சாங்க, அதனால எல்லா காரியமும் நடந்து போச்சு. இன்னைக்கு நான் கரெக்டா இருக்கிறேனே, நான் ஆண்டவருடைய பிள்ளையா ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அவருடைய ரத்தத்துல கழுவப்பட்டிருக்கிறேன், மாதந்தோறும் திருவிருந்து வந்து எடுக்கிறேன், எனக்கு என்ன குறை? நான் தேவனுக்கு சமமா இருக்கிறேனே என்று சொல்லி எண்ணலாம். டெய்லி பேசிஸ்ல ஆண்டவர் ரட்சிப்பை ரெனியூ பண்ண விரும்புறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க வந்து நினைக்கலாம், நான் என் நடுவுல கர்த்தர் இருக்கிறாரு, அதனாலதான் நான் இந்த அளவுக்காக இருக்கிறேன், நல்லது. ஆனால் இனி தீங்கு நீ காணக்கூடாது என்றால் தேவன் உன் நடுவில் இருக்கிறாரா? அவர் வல்லவராய் இருக்கிறார், அவர் அற்புதமானவராய் இருக்கிறார். ஆனா அதே நேரத்துல நியாயம்
தீர்க்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இந்த நாட்களிலே நமக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே சீக்கிரமாய் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். இந்த தேவன் நம்மளோட இருக்க விரும்பினார். ஆதாம் ஏவாள் தவறினாங்க. பிற்பாடு அவர் தன்னையே மறுபடியும் வந்து மனிதனிடத்துல காமிக்கிறார். ஆபேலோட வந்து பேசுறார், காயினோட பேசுறார். எப்பா தப்பு செய்யாதீங்க, நல்லவங்களா இருங்க, நான் உங்களோட வாசம் பண்ண விரும்புறேன். கேட்டானுங்களா? கேட்கவே இல்லை. அடுத்தது ஆபிரகாம் வந்தாரு, யாக்கோபு வந்தாரு, ஈசாக்கு வந்தாங்க, யோசேப்பு வந்தாங்க. ஜனங்கள் எப்படியாகிலும் தன்னிடத்துல சேரணும்னு சொல்லி தெய்வம் தன்னோடு கூட வந்து பேசினாலும் உணர்வில்லாமல் இருந்தார்கள். கடைசியா ஆண்டவர் பார்த்தாரு, இவனுங்களை ஒண்ணும் செய்ய முடியாது, இப்படிதாண்டா இருக்கணும்னு சொல்லி சட்ட திட்டங்களை போட்டாதான் சரியா இருப்பாங்கன்னு சொல்லி 10 கட்டளைகளை நியமித்தார். யாத்திராகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரத்திலே 10 கட்டளைகளை தேவன் கொடுத்து, இதன்படி நீ இருந்தால் எனக்கு பிள்ளையா இருப்ப, இல்லைன்னா நீ வேசி பிள்ளையா இருப்ப அப்படின்னு சொல்லி இரு திறத்தாராய் பிரித்து ஆண்டவர் செய்தார். அதையும் நம்ம ஜனங்கள் மீறினாங்க, வழிகளை ஏற்படுத்தினார். இப்படியாவது என் ஜனங்கள் என்னோட ஒப்புரவாகட்டும் என்று சொல்லி தேவன் மனிதனோடு வாசம் பண்ண விரும்பினபடினால் வழிகளை ஏற்படுத்தினார். அதற்கும் அப்பாற்பட்ட விதத்தில் தீர்க்கதரிசிகளை உண்டாக்கினார். தேவனுடைய ஆவி தீர்க்கதரிசிகள் மீது வந்து ஒவ்வொருவரையும் கண்டித்து உணர்த்தி சிட்சித்து சீர்படுத்தின போது செவி கொடுக்காமல் போனார்கள். இறுதியாய் தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக பலியாக கொடுத்தார். நியாய பிரமாணங்களை நிறைவேற்ற, அவைகள் தவறினதை தன்னுடைய குமாரன் மூலியமாய் நிறைவேற்ற, எல்லா மனிதனையும் தூய்மையாக்கி பரிசுத்தப்படுத்த தேவன் தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தை நமக்கு சிந்தி அவருடைய சாயலுக்கும் மேலான ஒரு சாயலாய் குமாரனுடைய சாயல்ல மனுஷனை வச்சார். ஆமென். ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு எவ்வளவு பெருசு பாத்தீங்களா? ஒருவேளை ஆதாமும் ஏவால நம்ம படைக்கப்பட்டிருந்தா கூட அதுக்கு கூட இவ்வளவு பிரிவிலேஜ் கிடையாது. The most privileged people are those who have been washed by the blood of Jesus Christ. அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற ஜனத்திற்கு நிகரான மகத்துவமான ஜனம் வேற எதுவுமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் நடுவிலே தேவன் இன்றைக்கு வாசம் பண்ணவில்லை. ரொம்ப வருத்தத்துக்குரிய காரியம். நம்ம நினைக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்க, நான் பரம்பரையா கிறிஸ்தவன், பிறந்ததுல இருந்தே கிறிஸ்தவன், என் பேரை பாருங்க, என் பேர்ல என்ன பேர் வந்திருக்கு, நான் யார் தெரியுமா, நான் கிறிஸ்துவனுடைய பிள்ளை, நான் கிறிஸ்துவோட கூட வாசம் பண்றேன். No, never. If God dwells among you, you will never see evil in your face, evil in your path, evil in your life. உங்களுடைய வாழ்க்கையில தீங்கு உங்களை வருத்தப்படுத்த கூடாது. ஏன் இன்னைக்கும் கடன், ஏன் இன்னைக்கும் எனக்குள்ள பிரச்சனை, குழப்பம், கேள்வி, வருத்தம், சஞ்சலம், கசப்பு, வைராக்கியம்? Where is your salvation? தேவனுடைய குமாரனுடைய ரத்தத்தை தரித்துக் கொண்டிருக்கிற விசுவாசியே, உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் உன் நடுவில வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையின் எந்த எல்லையிலும் தீங்கு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும் போது அவருடைய குமாரனுடைய சாயல் பிதா நம்மை பார்க்கும் பொழுது நம்மை நாமாக பார்ப்பதல்ல, கீதா ராணியாய் பார்ப்பது கிடையாது, அல்லது ஒரு ஜெனிஃபராய் பார்ப்பது கிடையாது. அந்த இடத்துல தன்னுடைய குமாரனை அவர் பார்ப்பதினாலே நம்முடைய பாவங்களை பாராதபடி அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே நம்மளோடு கூட வாசம் பண்ண அந்த தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல உணர்ந்து கொள்ளுங்க, கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணலனா there is only evil. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இந்த சத்தியத்தை என்னைக்கும் மறந்துடாதீங்க. அந்த தெய்வம் நம்மளோட இல்லைன்னா தீங்குதான். ஏன்னா இந்த உலகம் தீங்கு நிறைந்த உலகம், எல்லாம் துன்மார்க்கமான காரியங்கள், உபத்திரவத்தின் நிகழ்வுகள். நீங்க நினைச்சிட்டீங்களா சினிமா ஸ்டாரா இருந்தா என்ன பிரச்சனையே இல்ல, டெய்லி ஒரு கார்ல வந்து இறங்குறாங்க, டெய்லி ஒரு ஈவெண்ட்டுக்கு போறாங்க, நல்லா ட்ரெஸ் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய பிரச்சனைகள் மிகவும் மோசமான பிரச்சனைகள். ஒரு அரசியல்வாதியா இருந்தா எல்லாரையும் மேல நம்ம மேல ஏறி வந்துடலாம், அவனுடைய பிரச்சனைகள் தனி. ஒரு மருத்துவரா இருந்தா போறாங்க, ஏதோ ஒரு நோய்க்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டை செய்யறானுங்க, கை நிறைய காசை வாங்கிட்டு வரான். ஒரு கிளினிக்கு போனா இன்னைக்கு பேஷண்டோட மனநிலை பாருங்க, எனக்கு என்ன இந்த டாக்டர் வைத்தியம் பண்ணுவார் இல்ல, 1 2 3 4 5 6 10 பேஷண்ட் இருக்காங்க, 200 ரூபாய் இந்த ஆள் வாங்குறான் என்கிட்ட ஃபீஸ். 10 பேருக்கு எத்தனை ஆச்சு? 2000 ரூபாய் 1 மணி நேரத்துல சம்பாதிக்கிறான். எப்படி உன் வியாதி நீங்கும்? ஐயோ ஐயோ அம்மா அறுவலன்னு அடிச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு உள்ளது இன்னும் பெருகிட்டு தானே போகும். நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கு பாருங்க. அவன் சம்பாதிச்சா நமக்கு என்ன?
குறை. போலீஸ் துறையில இருக்காங்க, அவங்களுக்கு என்னப்பா நடைய பாரு, நடையே ஒரு ஒய்யாரம் தான், ஆனா இவங்களுக்கு இருக்கிற திமிரு இருக்கே. நம்மளோட எண்ணங்களை நல்லா கவனித்து பாருங்க. நமக்கு தான் பிரச்சனை, நமக்கு தான் வருத்தம். என்ன போல கஷ்டம் யாருக்கும் இல்லை, என்ன போல வருத்தம் யாரும் இல்ல. நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னை விசாரிக்க யார் உண்டு, என்னை புகழ யார் உண்டு, என்னை மேன்மைப்படுத்த யார் உண்டு. But how much you are reacting to others? எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்களிடத்திலே அதை பிரதிபலிக்கிறீங்க. தேவன் ரொம்ப அழகா சொன்னாரு, மத்தவங்க உனக்கு எதை செய்யணும்னு விரும்புறியோப்பா அதை முதல்ல நீ செய். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய உபதேசங்கள்லாம் ரொம்ப சுலபமானது. இந்த ரட்சிப்பு அவருடைய ரத்தத்திலே நம்மை கழுவி அவருடைய சாயல்ல மாற்றினது எதற்காகனா, எல்லாருக்கிட்டையும் நாம பெற்றுக்கொள்ளல, எல்லாருக்கிட்டையும் நமக்கு மேன்மை உண்டாகல, நாம் மற்றவர்களுக்கு பயன்படும்படியாய், நாம் மற்றவர்களுக்கு உதவியா இருக்கும்படியாகத்தான் தேவன் நம்மை அதனுடைய காரியத்தில் அழைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம் நடுவில் இருக்கிறார் என்று சொன்னால் தீங்கு உன்னை அணுகாது, தீங்கை நீ காண மாட்டாய், தீங்கு உன்னை வருத்தப்படுத்தாது. ஆனால் அந்த தெய்வம் நம் நடுவில் இருக்க வேண்டும் என்று சொன்னார் certain qualities are very very necessary. சில காரியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவருடைய குமாரனுடைய சாயலை நமக்கு கொடுத்துட்டாலும் கூட நாம செய்ய வேண்டிய காரியங்களை செய்தால் மாத்திரம்தான் தெய்வம் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு பகுதியை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். லேவியாகமம் புத்தகத்திலே 26ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசியுங்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை ஆலோசிப்பதில்லை, என் ஆத்துமா உங்களை ஆலோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் உன் நடுவுல வந்து வாசம் பண்ண விரும்புறேன்ப்பா. என் வாசஸ்தலத்தைன்னா என்ன அர்த்தம்? அவருடைய சிங்காசனம், அவருடைய பரிவாரம், அவருடைய எல்லா தூத சேனை எல்லாத்தோட வந்து நம்ம கூட அவர் வாசம் பண்ண விரும்புறார். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் கேட்கறதுக்கு என்னமோ மாயாவி கதை மாதிரி இருக்குங்க பாஸ்டர்மான்னு நினைக்கலாம். அந்த தெய்வம் நம்மளோட வந்து வாசம் பண்ணுவாரா? எங்களுடைய பழக்கம் எல்லாம் தெய்வம் கோயில் இருப்பார், நாங்க போவோம், அவரை கும்பிடுவோம், ஏதோ தேவைகள் இருந்தா சொல்லுவோம், ஏதாவது கஷ்டங்கள் இருந்தா சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்கன்ட்டு நாங்க வந்துடுவோம். அது அல்ல. தன்னை போல படைத்த மனிதனோடு வாசம் பண்ண விரும்புகிற தெய்வத்தை ஆராதிக்கத்தான் இந்த இடத்துல நீங்க வந்திருக்கீங்க. ஆமென், ஹல்லேலூயா. என்னிடத்துல நீ வா என்று அழைக்கிற தெய்வம் அல்ல, உங்களை தேடி வந்து ரட்சித்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்கள் ஆத்துமாக்களை சம்பாதித்து என்றென்றைக்கு உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிற அந்த தேவன் சொல்லுகிற காரியம், என் வாசஸ்தலத்தை உங்கள் நடுவில் ஸ்தாபிப்பேன், நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற காரியம் என்ன? அதே அத்தியாயத்துல நீங்க வீட்டில போய் கடந்து வாசித்து பாருங்க. அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன? ஒரே ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்கிறார், அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. Christian life has no compromise for holiness and obedience. இந்த காரியத்தை நீங்க வீட்டுல வேணாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில 2 காரியங்களுக்கு அவர் எவ்வளவு வேணும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். 2 காரியங்களுக்கு, ஒன்று பரிசுத்தம், இன்னொன்னு கீழ்ப்படிதல். இந்த 2க்கும் நம்ம எத்தனை லட்சங்களை கொடுத்தா சரி செய்துக்கலாம் இல்ல, எத்தனை ஆயிரங்களை கொடுத்தா சரி செய்துக்கலாம் இல்ல, அல்லது அதற்கு ஏதாவது பலியை செலுத்தி சரி செய்து கொள்ளலாம் என்று அல்ல. நீங்கள் கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும் என்று சொன்னார், கிறிஸ்து உங்கள் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னார், அதற்கு பிரத்யேகமான 2 காரியம், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. உங்க 2 கையும் பாத்துக்கோங்க, பார்க்கலாம். நீங்களே உங்க 2 கையும் பாருங்க. இதுல பரிசுத்தம் வேணும், சொல்லுங்க நீங்களே. இதுல பரிசுத்தம் வேணும், இதுல கீழ்ப்படிதல் வேணும். யாருக்காவது ஒருத்தருக்கு சும்மா ஃப்ரீயா தரப்பா என்னோட ரைட் ஹேண்ட் எடுத்துட்டு போன்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சரி, ஒரு விரலை மட்டும் வேணா துண்டிச்சுக்கோ, கை இருக்கட்டும், சொல்லுவோமா? சொல்லுவோமா? மாட்டோம். அப்போ பரிசுத்தத்தையும் கீழ்ப்படிதலையும் எதற்குமே நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. அது தீங்கு நடுவிலே நீ இருந்தாலோ உன் தேவன் உன் நடுவிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பா பரிசுத்தமும் கீழ்ப்படிதலும் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இருந்தே ஆக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து
ஒளிந்து போயின. இந்த வார்த்தையினுடைய மூல பாஷையினுடைய வியாக்கியானம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்குள் தன்னை உள்ளடக்கிய வாழ்க்கை. அதிலே தன்னுடைய சுய இஷ்டம், தன்னுடைய எண்ணங்கள், தன்னுடைய விருப்பங்கள், தன்னுடைய கோபம், வைராக்கியம் இவைகள் எல்லாம் வெளிப்படக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப நல்ல ஒரு பூச்செண்டை நம்ம எடுத்து அது உள்ள ஒரு தொட்டிக்குள்ள வைக்கும் போது அந்த வெளியில தெரிகிறது அழகான பூக்களும் இலைகளும் மட்டும்தான் தெரியும். நார் பகுதி உள்ள மண்ணுக்குள்ள போயிடும். ஆனா அந்த நார் பகுதி நிமித்தமாகத்தான் அந்த செடி நிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவாகி அந்த நறுமணமாய் அந்த பூக்களும் இலைகளும் வெளியே தெரியலாமே தவிர நம்முடைய அந்த அசிங்கமான எண்ணங்கள், நம்முடைய எல்லா விதமான அக்கிரமங்கள் எல்லாம் வேறாய் கூட அவருக்குள்ள மண்ணுக்குள்ள புதைந்து போக வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்தவன்னு சொல்லிக் கொண்டு தீங்கு உன்னை வருத்தப்படுத்துதுன்னா, அருமையான சகோதரனே சகோதரியே, நல்லா ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளுங்க. தேவன் உங்கள் நடுவில இல்ல. தேவன் உங்கள் நடுவில இருக்கிறார் என்று சொன்னால் தீங்கு உன் வாசல்ல கூட கேட்கப்படாது, தீங்கு உன் வழியில கூட வராது. நீ தீங்கையே காணாது இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவன் நடுவில இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நீங்கள் எதை வேண்டாலும் கொடுக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது பாருங்க. எந்த காரியத்திலே தேவ ஜனங்கள் இழந்து போகிறார்கள், தேவன் வாசம் பண்ணுகிறதை இழந்து போகிற 4 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. அதுங்கிற இடத்துல நம்ம, அதாவது அது என்று சொல்லும் போது ஜனங்களை குறிக்கிறது, தேசத்தின் குடிகளை குறிக்கிறது, அது விசுவாச குடும்பங்களையும் குறிக்கிறது. சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கலையா? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. வாரந்தோறும் கடந்து வரும், மாதந்தோறும் நம்முடைய வீட்டுல கூடுக வைக்கிறோம். அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தைகள் இன்றைக்கு வெளிப்படுது. டிவில பாக்குறோம், ரேடியோல பாக்குறோம், மேகசின்ஸ்ல பாக்குறோம். எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிறோமோ தவிர நம்ம பாதிக்கிறத நம்ம எடுத்துக்கொள்றது இல்ல. நமக்கு பிடித்ததை நாம் எடுத்துக்கொள்வதை காட்டிலும் நம்மை பாதிக்கிறதை நாம் செவி கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. செவி கொடுக்கவில்லை. ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இதனுடைய அர்த்தம் என்ன? They had the ears, but they had no mind to hear. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சபைக்கு காதுள்ளவன் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா என்ன? காது இல்லன்னு அர்த்தம் இல்ல, காது இருந்தது, கேட்க மனம் இல்ல. எத்தனை முறை கடிந்து கொள்ளுதல் கடந்து வரும்போது நாம் அதை பெற்றுக் கொள்ளுகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம், கீழ்ப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சபை இப்படிதான் சத்தியம் இருக்கும். நம்ம அவங்களால நினைக்கலாம், சபையில ரொம்ப கடினமா பேசுறாங்க, ரொம்ப அதிகமா திட்டுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கடிந்து கொள்ளுதல ஏற்கிறதுக்கு மனதில்லை. ஒரு பொறுப்பை கொடுத்து அதை சரியா செய்யலன்னு 2 முறை கேள்வி கேட்டோம்னா நம்மள பிடிக்கிறது இல்ல. என்ன காரணம்? கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் இல்ல. எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் உன் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் வாசம் பண்ணபடி தன்னுடைய பரிவாரங்களோடு உன்னிடத்துல வந்து தங்க விரும்புகிறார். செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். முதலாவது காரியம், செவி கொடுக்கலப்பா, என் ஜனம் எனக்கு செவி கொடுக்கலன்னு ஆண்டவர் சொல்றார். சந்துகளிலும் வீதிகளிலும் மேடைகளிலும் நின்று நான் கூப்பிடுகிறேன், எவன் ஒருவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறானோ அவன் வரட்டும்னு சொல்றாரா, செவி கொடுக்க மனம் இல்லை. இரண்டாவதான ஒரு காரியம் பாருங்க, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. We never hear to correction. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க எத்தனை பேருடைய வாழ்க்கைய நாம் வெளியரங்கமாய், நீங்க பிரதர் இப்படி இருக்க கூடாது, சிஸ்டர் நீங்க இப்படி இருக்க கூடாதுன்னா நம்முடைய மனம் எந்த அளவுக்கு அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும்? அருமையான சகோதரி, அவங்க வாழ்க்கையில எத்தனையோ தேவன் நன்மை செய்திருக்காங்க. அவங்க வாழ்க்கை இன்னும் மேன்மையா இருக்கணும் என்பதற்காக சில காரியங்களை அவர்களை சரி செய்து கொள்ள சொல்லும் போது அவங்களிடத்துல நான் போய் நின்ன உடனே அவங்க முகம் இறுகிடும். நல்லா கவனிங்க, அவங்க முகம் அப்படியே இறுகிடும். ஏன்னா அடுத்து இவங்க எனக்கு அட்வைஸ் பண்ண போறாங்க, அதை நான் கேட்கறதுக்கு எனக்கு மைண்ட் இல்ல. அகத்தின் அழகு முகத்துல தெரியும். நமக்கு விருப்பம் இருக்குதுங்கிறதையும் முகம் காண்பிச்சு கொடுக்கும், விருப்பம் இல்லைங்கிறதையும் முகம் காண்பித்து கொடுக்கும். அப்ப கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள அந்த சகோதரிக்கு விருப்பம் இல்ல. இன்றைக்கு வரைக்கும் அவங்க வாழ்க்கையில மாற்றம் அல்ல.
என்னுடைய வருத்தம் எல்லாம் ரட்சிப்பின் அனுபவத்திலே கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளை கடத்தின அந்த சகோதரிக்கு தேவன் இன்றைக்கும் அவங்க குடும்பத்தில அவங்க வாழ்க்கையில வாசம் பண்ணுகிறாரா என்பது கேள்விக்குறியா இருக்கிறது. எதற்காக ரட்சிக்கப்பட்டோம்? எதற்காக தேவனுடைய சபைக்கு வருகிறோம்? எதற்காக நான் கிறிஸ்தவன் என்கிற வாழ்க்கையை வாழ்கிறோம்? அந்த தெய்வமே நம்மோடு இல்லைன்னா வாட் இஸ் த நீட் ஃபார் திஸ் கிறிஸ்டியன் லைஃப்? கர்த்தருடைய ஜனமாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் பண்ண வேண்டும். அவர் உங்கள் நடுவில வாசம் பண்ண வேண்டும். உங்கள் குடும்பத்தில வாசம் பண்ண வேண்டும். நீங்க வசிக்கிற பகுதியில் அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தோடு வாசம் பண்ண வேண்டும். செவி கொடுக்கவில்லை, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. மூன்றாவது, கர்த்தரை நம்பவில்லை. இது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இன்னைக்கு வாயளவுல கிறிஸ்தவங்களை போல யாருமே இருக்க முடியாது. நான் எல்லாத்துலயும் கர்த்தரை தாங்க நம்புறேன். அவரு தாங்க என் வாழ்க்கையில எப்படியும் கடவுள் எனக்கு செய்வாருங்க. அடுத்த நிமிஷமே போன் பண்ணி, எப்பா நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செஞ்சு எப்படியாவது இந்த இடத்த வித்தாகிலோ நம்ம ஏதோ ஒரு காசு புரட்டலாம்னு நினைக்கிறேன். எங்க போச்சு உங்க நம்பிக்கை? இன்றைக்கும் நான் சொல்றேன், அருமையான விசுவாச குடும்பங்களே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாத குலைச்சலுக்கு அநேக ரீதியான ஆலோசனைகளை நீங்க செவி கொடுக்கிறீங்க. ஆனா கர்த்தர் இடத்துல நம்பிக்கை உங்களுக்கு அற்று போய் இருக்கிறது. கடந்த நாட்கள ஒரு சகோதரிக்கு நான் ஒரு ஆலோசனை சொன்னேன். தேவனிடத்துல ஜெபித்து சொன்னேன். 6 பவுன் நகை வாங்கி கழுத்துல கூட போடல. அவங்க அடகு கடையில வைக்க வேண்டிய ஒரு நிலை, அதை திரும்ப எடுக்கணும் அப்படின்னு சொன்னா 1 லட்சத்துக்கு வச்சிருக்காங்க. 33,000 ரூபாய் வட்டி கட்டணும். அதை கட்டி எடுக்கிறதுக்கே இவங்க கடன் வாங்கணும். என்னிடத்துல கேட்டு, அம்மா ஏதோ ஒரு ஆலோசனை சொல்லுங்கம்மா. என்ன எல்லார்கிட்டையும் கேட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. நான் சொன்ன மொத்தம் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு கடைசியா என்கிட்ட வாங்க. ஏன்னா நானும் உங்களுக்கு சொல்றது 10ஓட 1 11 நான் சொல்ல விரும்பல. எல்லார்கிட்டையும் கேட்டு முடிச்சிருங்க. உங்க மைண்ட்லயும் ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க. ஒண்ணுமே இல்லன்னா என்கிட்ட வாங்கன்னு சொன்னேன். ஒரு நாள் உங்களுக்கு டைம் கொடுத்தேன். நெக்ஸ்ட் டே சொன்னாங்க, எல்லார்கிட்டையும் கேட்டுட்டேம்மா, எல்லாரும் சொன்ன பதில் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்க என்ன ஆலோசனை சொல்றீங்க? இன்னும் ஒரு நாள் டைம் தாங்க. நானும் என் சொந்த புத்தியில சொல்ல விரும்பல, என்னுடைய அனுபவத்துல சொல்ல விரும்பல. நான் ஜெபிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு மறுநாள் அவங்களை அழைத்து நான் சொன்னேன், அந்த நகையை அப்படியே வித்துருங்க. இதை கேட்கறதுக்கு நம்ம கஷ்டமா இருக்கும். 6 பவுன் நகை என்ன இந்த அம்மா போட்டா இந்த அம்மாக்கு தெரியும். அது உண்மைதான், போட்டிருந்தா இந்த அம்மாக்கு தெரியும். 6 பவுன் நகையை வாங்கி அந்த பொம்பளை எவ்வளவு ஆசையா வாங்கி இருப்பா. கழுத்துல கூட போடாத அப்படியே வித்துருங்களா? இந்த அம்மா ஏதோ ஒரு குண்டுமணி போட்டிருந்தா தெரியும். அந்த கண்பான தேவஜனமே, நீங்க யோசிச்சு பாருங்க. நான் நகையோட கணக்கு என்ன, அதை வித்தா என்ன ஆகும், அதை வாங்கினா என்ன ஆகும், லாஜிக்கால நான் யோசிக்க கிடையாது. ஒரே ஒரு காரியம், நீ கடன் வாங்குவது தேவனுக்கு சித்தம் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளோட ஆளுங்க ரொட்டேஷன் பண்ணுவாங்க பாருங்க. ரொட்டேஷன் பண்ணி 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 பண்ணி, நான் தயவு செய்து சொல்றேன், தீங்கு உன்னை வருத்தப்படுத்த கூடாது. சகோதரனே சகோதரியே, கடனா இருந்தா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. நீங்க 60,000 சம்பாத்தியம் வாங்கினா கூட காசையெல்லாம் என்ன தெரியுமா? எங்க டிவி இனாமா கொடுப்பாங்க, எங்க இஎம்ஐ லோவா இருக்கும், எந்த இஎம்ஐக்கு எதை வாங்கலாம். 60,000 என் கையில இருக்கு, 1 லட்சம் நான் சம்பாதிக்கிறேன், எப்படியாவது மறுபடியும் 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 பொருளை வாங்கணும். இப்படிதான் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கு. பொருளாசையை பற்றி போனால் கர்த்தர் நடுவில வாசம் பண்ண மாட்டார். இன்னைக்கு தேவனுடைய ஜனமாய் நீங்களும் நானும் இருக்கும் போது தீங்கு நம்மளை வருத்தப்படுத்துகிறது. ஏற்றுக்கொள்ள மனதில்லை, கர்த்தர் மேல நம்பிக்கை இல்ல. என் சுய பலம், நான் ஓடுனாங்க 24 மணி நேரம் நான் வேலை செய்வேன். எப்படியாவது என் குடும்பத்தை நான் மேல தூக்குவேன். எங்க தூக்குறது? நம்மளே கீழே கிடக்குறோம், எங்க தூக்குறது? அந்த அம்மா அடுத்த நாள் என்ன போன் பண்ணி சொன்னாங்க, நீங்க சொன்ன ஆலோசனைப்படியே நான் செஞ்சேன், இன்னைக்கு நிம்மதியா இருக்கேன். ஒருவேளை என் செயினை நான் கொடுத்துட்டேன், நான் கடன் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கையிருப்பில ஏதாவது பொருளை வச்சுக்கிட்டு உன் கடனை அடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அடைக்கவே முடியாது. நான் 100% ஷியூரா சொல்றேன். இது வேதத்தின் படி உண்மை. உன்னிடத்துல ஏதாவது இருக்கும் பட்சத்துல அந்த கடனை அடைக்கிறதுக்கு வேற ஒரு சோர்ஸை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காரியம் வாய்க்காது. என்றைக்கு தீர்க்கதரிசிகளின் புத்திரர்ல ஒருவன் கடன் பட்டு இறந்து போனா அவனிடத்துல உள்ளது என்னன்னு ஆண்டவர் கேட்கிறார். சொல்றாரு, எனக்கு ஒரே ஒரு டப்பா எண்ணெய் மட்டும் இருக்கு. ஒரு டப்பா எண்ணெய் இருந்தாலும் அந்த ஒரு டப்பா எண்ணெய் தீர்ற வரைக்கும் அற்புதம் நடக்காது. ஹல்லேலூயா. நம்ம இடத்துல உள்ள காரியங்களை நாம் கடனை சரி செய்ய ஈடுகட்டி விடணுமே தவிர மேற்படியாய் கடன் வாங்காதீங்க. தீங்கு உங்களை வருத்தப்படுத்த கூடாது. எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்கள், கர்த்தர் மேல நம்பிக்கை எங்க போச்சு? அவர் சொன்னாரே,
கடன் வாங்க மாட்டாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். கடன் கொடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனா நீ கடன் வாங்க கூடாது. ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கு நான் அதிகமாய் நான் பாரத்தோட சொல்ற ஒரு தீர்மானத்தை எடுங்க. எவன் லோன் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கம்மியா கொடுத்தாலும் சரி, வாங்காதீங்க. கடன் வாங்குவது தேவனுடைய சித்தம் அல்ல. கர்த்தர் நடுவில் இருந்தாலும் நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ தீர்க்காயத்தை பெறுவான். கர்த்தரிடத்தில் நம்பிக்கை உள்ளவனுக்கு சுகவாழ்வு உண்டு. நீதிமானுடைய வீட்டில அநேக பொக்கிஷங்கள் உண்டா. அல்லேலூயா. அதெல்லாம் வெறும் வார்த்தைகளா இன்னைக்கும் வேதத்தில் இருக்கு. உன் வாழ்க்கையால் மாற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரும் நடுவில வாசம் பண்ண வேண்டும். நான்காவதான காரியம், தேவனிடத்துல சேரவில்லை. இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப எத்தனையோ முறை கேட்டிருப்போம். நான் நீங்க சிந்திக்கும்படியாய் சொல்லுகிறேன். உங்களுடைய தீங்கு நாளில, உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியில, பிரச்சனையில, குழப்பத்தில, never turn towards the human faces. மனித முகத்திற்கு நேராக கடந்து போகாதீங்க. உலக பிரகாரமான மனிதனிடத்திலே ஆலோசனை பெற போகாதீங்க. தேவனிடத்திலே சேருங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், என்னிடத்திலே சேருங்க, நான் உங்களிடத்திலே சேருவேன். ஆமென். என்னை தேடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து அநேக நாள் பார்க்கறதும் ஜோசியம் பார்க்கறதும் ரொம்ப மன வேதனையான ஒரு விஷயம். கடந்த நாள் ஒரு அம்மா சொல்றாங்க, என் பையனுக்கு நேரம் சரியில்லை. என்னது நேரம் சரியில்லையா? எப்பதான் நேரம் சரியா இருக்கும்? நேரம் எப்பவும் சரியாதான் இருக்கு, நாம சரியாது. ஆமென். நல்லா கவனிங்க. அது ஓட வேண்டிய விதத்துல கரெக்டா ஓடுது. பெரிய முள்ளு வேலையை செய்து, சின்ன முள்ளு வேலையை செய்து, செகண்ட் முள்ளு அதோட வேலையை செய்து, பாக்குற நம்ம கிட்டதான் போல. எல்லாமே சரியா இருக்கு. சூரியன் எழும்ப வேண்டிய திசையில எழும்புது, சந்திரன் மறைய வேண்டிய திசையில மறையுது, நட்சத்திரங்களும் கோள்களும் அதற்கு நியமிக்கப்பட்ட பாதையில அழகா ஓடிக்கொண்டு இருக்கு. பார்க்கிற நம்முடைய பார்வையில தான் கோளாறு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவன் உங்கள் நடுவில வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தரை சேர்ந்து சார்ந்திருக்கிற ஜனமா இருக்க வேண்டும். மனிதனை அல்ல, மாமிச புயபலத்தை அல்ல, உங்களுடைய கல்வியை, உங்களுடைய ஞானத்தை, உங்களுடைய அறிவை அல்ல. அல்லேலூயா. இப்ப என்ன காரியங்களை நாம் செய்கிறதுனாலே தேவன் நடுவிலே இல்லை என்பதை குறித்து நான் சொன்னேன். என்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்றும் அதே புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான தேவ ஜனமே, அவரை தொழுது கொள்ள ஒன்று கூடி கடந்து வர வேண்டும். கடைசி நாட்கள் சபை என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வாசஸ்தலம். நம்ம நினைக்கிற இந்த கட்டடம் இல்ல, எங்க போய் ஆராதிக்க போகிறோம்? இந்த கட்டடம் இல்லன்னா எப்படி இந்த இடத்துல ஆண்டவர் வருவாரா? நம்ம எந்த இடத்துக்கு போனா எப்படி ஆராதிப்போம்? அப்படி அல்ல. நீங்க எங்க ஒரு மனமாய் கூடினாலும் அவ்விடத்துல தேவன் உங்கள் நடுவில வர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தெய்வம் நம் நடுவில வாசம் பண்ண விரும்புகிறார். அவரை ஒன்று கூடி தொழுது கொள்ள கடந்து வர வேண்டும். ஞாயிறு ஆராதனைக்கு வாங்க வாங்க வாங்க, நீ எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க? பாஸ்டர், நடுவில தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். ஒரே சரீரமாய் தேவன் பார்க்கிறார். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு அவயங்கள். தேவனுடைய சபை ஒரு சரீரம். சபையின் அந்த சரீரத்திற்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு அவயங்களா இருக்கிறோம். ஒரு அவயம் அந்த நாளில வரலன்னா அது ஊனமுற்ற அவயமா இருக்கிறது. அல்லேலூயா. நீ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வரலைன்னா நான் ஹேண்டிகேப்புங்க. அதைதான் நல்லா சொல்லுங்க. நீங்க வரலன்னா நான் ஹேண்டிகேப், எல்லாம் இருக்கு எனக்கு. ஆனா நீங்க இல்லைன்னா நான் அந்த இடத்துல ஊனமுற்ற ஒரு சரீரமா தான் காணப்பட முடியும். எதுக்காக சொல்லுகிறோம்? சபை கூடி வருவதை விட்டு விடாதீங்க. சபை ஒன்று கூடி வருவதை விட்டு விடாதீங்க. சபை அவ்வளவு முக்கியமானது. தேவன் வாசஸ்தலம், அவர் நடுவில வாசம் பண்ணுகிற ஸ்தலம். இரண்டாவதான காரியம், நம்பிக்கையா இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நம்பிக்கையா இருங்க. என் வாழ்க்கை மாறும். ஆமென். என்னோட சொல்லுங்க, என் வாழ்க்கை மாறும். மேன்மையா இருப்பேன். பூமியில நான் சுகித்து இருப்பேன். என் வாழ்நாள் சுகமா இருக்கும். என் சந்ததி தேவனுக்கு மகிமையா இருக்கும். இது சொல்லும் போதே கூட அந்த மேல் முதலும் கீழ் முதலும் ஒரு சிலர் காசு கொடுத்தா திறக்க மாட்டேங்குது. உங்க நம்பிக்கை எப்படி வெளிப்படுது பாருங்க. நம்பிக்கையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஜனம் அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தை போல இருக்க வேண்டுமா? வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. கர்த்தர் சீயோனிலே வாசம் பண்ணுகிறார்.
எருசலேமின் மதில்களை சுற்றிலும் வாசமாய் இருக்கிறார். அது என்றைக்கும் அசைக்கப்படாத பர்வதம் போல் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய ஜனம் எதுக்குமே அசரக்கூடாதுங்க. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் சவாலாய் சொல்லுகிற காரியம், எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தாலும் எனக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கையை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அது எதற்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அது பலவீனமானாலும் சரி, சுகவீனங்கள் ஆனாலும் சரி. 3 நாட்கள் என்னுடைய சரீரத்துல மிக பயங்கரமான உபாக்கியமா இருந்தது. நர்சிங்ல தெரியும், நம்ம படிச்சதே நமக்கு வேணாதான். படிக்காம இருந்தா பிரச்சனையே இல்ல. ஏன்னா இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ, மூளை ஏகப்பட்ட வேலையை கோயின்சைட் பண்ணி காண்பிக்கும். அப்ப என்னுடைய ஒரே ஒரு விசுவாசம், 3 நாள் ஆண்டவரே, 3 நாள் நான் பார்ப்பேன், 3ஆவது நாள் எனக்கு விடுதலை உண்டாகணும். இல்லன்னா நான் டாக்டர்கிட்ட போயே ஆவேன். நான் டாக்டர்கிட்ட போறது உமக்கு சித்தம் இல்ல, எனக்கு நீங்க சுகம் கொடுக்கணும்னு சொல்லி நான் ஜெபித்தேன். கர்த்தருடைய பெருசான கிருபையினால நேற்று தினத்துல பிரசங்கிக்கும் போது பலனே இல்லாம நின்னேன். ஆனா இறந்ததுக்கு அப்புறம் அந்த வழியில எங்க போச்சுன்னு தெரியல. எனக்கு அன்பான தேவச்சனமே, அசைக்கப்படாத நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அம்மாக்கு பயப்படுறது, அப்பாவுக்கு பயப்படுறது, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, நீ நல்லதை செய், 4 பேர் உன்னை தேடி வருவாங்க. ஆனா எதற்காகவும் நம்பிக்கையை விட்டு கொடுக்காதே. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில கிறிஸ்டியன் சொல்றதுக்கு வெட்கப்படுற வாலிப பிள்ளைங்க இருக்காங்க. எனக்கு அன்பான தேவச்சனமே, உன் நம்பிக்கை எதன் மேல இருக்கு? இன்னைக்கு உன் நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தா கர்த்தர் உன் நடுவில் இருப்பா, நீ தீங்கை காண மாட்டார். இறுதியான ஒரு காரியம், அநியாயம் செய்யாதே, பொய் பேசாதே. அந்த வசனத்தை எல்லாருமா வாசிக்கலாமா? எல்லாருமா எடுத்துக்கொள்ளுங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பொய் பேசவே கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதை நான் சொல்லி சொல்லி சலிச்சு போயிட்டேன். இனிமேல் பொய் பேசாதீங்க அக்கா, தங்கச்சி பொய் பேசாதீங்க, அண்ணா பொய் பேசாதீங்க, அப்பா அம்மா தம்பி பொய் பேசாதீங்க. No compromise for holiness and obedience. கர்த்தர் உன் நடுவில வாசம் பண்ணணும்னா பொய் பேசக்கூடாது. பொய் நாவு, வஞ்சக நாவு, அநியாயம் செய்யாமல் இருந்தாதான் அந்த அதரிசனமான தேவன் உங்கள் நடுவில வாசம் பண்ணுவார். He is not a God of compromisation. நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ தம்பி, எப்படி வேணாலும் இருந்துக்கோப்பா, நான் நல்ல தேவன், உன்னை நேசிக்கிறேன், அதனால உன் நடுவுல வந்து வாசம் பண்ணுவேன்னு அவர் சொன்னார்னா, இன்னைக்கு எதுக்கு அவர் சிலுவையில் அடிபடணும்? எதுக்கு ரத்தம் சிந்தணும்? பொய் நாவு, வஞ்சக நாவு, அநியாயம் செய்யாமல் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தால் தேவன் சொல்றார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில வாசம் பண்ணுவார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. நமக்கு நாமே சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. முரட்டு காலையா நான் இருந்தேங்க, அப்படியே இருந்தேன்னா போ காடு மேடா அல. ஆண்டவர் விரும்புகிறபடி மூக்கனாங்கயிறு போட்டு அடக்கிறதுக்கு அடங்கணும். ஆமென், அல்லேலூயா. இல்லன்னா எதுக்கு பிரயோஜனம்? நம்ம எதற்குமே பிரயோஜனப்பட முடியாது. நம்மை நாமே கூட தேவனுக்குள்ளாய் கீழ்ப்படுத்துகிற அனுபவம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். விட வேண்டியவைகளை விட்டு தொடர வேண்டியவைகளை தொடரக்கூடிய அந்த பக்குவம் இல்லைன்னா கர்த்தர் நம் நடுவில் வாசம் பண்ண முடியாது. அவருடைய ஜனம் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்கணும். அவர் எல்லார்கிட்டையும் வாசம் பண்ண மாட்டார். அவர் உங்கள் நடுவில என் நடுவில வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனால் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும். ஆமென், அல்லேலூயா. Christian life is a life of principles. அவர் சொல்ற அந்த கோட்பாடுகள் உட்பட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது பாரமான வாழ்க்கை அல்ல, அது பரிசுத்தமான வாழ்க்கை, கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை, தெய்வத்தின் மீது நம்பிக்கை உள்ள வாழ்க்கை, அநியாயமற்ற ஒரு வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. இது வந்து ஒரு மார்க்கமா இருக்கிறது, அது ஒரு ரிலீஜன் கிடையாது. அநேகர் சொல்லுகிற காரியம் கிறிஸ்தவம் என்பது மதம். மதம் மாற்றி விடுகிறார்கள், மதத்தை பற்றி பிரசங்கிக்கிறார்கள். இட்ஸ் நாட் a religion. ஜெயினிசம் படிச்சேன், புத்திசம் படிச்சேன், பாகிஸ்தம் படிச்சேன், இந்துயிசம் படிச்சேன், இஸ்லாமிசம் படிச்சேன். கிறிஸ்டியானிட்டி வாஸ் ஆல்சோ கன்சிடர்ட் as one among the religion. ஆனால் அவைகள் எல்லாம் மத சம்பந்தமான வழிபாடு முறைகள் இருந்தாலும் கிறிஸ்து ஒரு நல்ல சோசியல் ரிஃபார்மர். அவர் சமுதாயத்தை சீர்படுத்தும்படி கடந்து வந்தவர், மனிதனை சீர்படுத்தும்படி கடந்து வந்தவர், தன்னோடு கூட அவனை ஏற்றுக்கொண்டு வாசம் பண்ண வைக்க தகுதிகளை கொடுக்க கடந்து வந்தவர். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கை
வாழ்க்கை, என் வாழ்க்கை தீங்கை காணாது இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தெய்வம் நம் நடுவில் வாசம் பண்ண வேண்டும். அந்த தெய்வம் நம் நடுவில் வாசம் பண்ணினால் என்ன நடக்கும் என்று சொன்னால் இறுதி வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். விச் பீரியட்? தீங்கு கடந்து போகிற நாட்கள். அந்த காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. தீங்கு கடந்து போக மட்டும் அமைதியா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கலாம். சிலருக்கு பலவீனம், சிலருக்கு போராட்டங்கள், கணவன் மனைவி இடையில நல்ல ஐக்கியம் இல்லாம இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்ளாம இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த கேள்விகளோட இருக்கலாம். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஒன்றை மட்டும் மறந்து விடாதீங்க, உங்கள் தேவன் உங்கள் நடுவில் இருப்பார் என்று சொன்னால் தீங்கு உன்னை வருத்தப்படுத்தாது, நீ தீங்கை காண மாட்டாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்க செய்வேன் என்று சொன்ன தேவன், அந்த தேவனிடத்துல நம்ம ஒரு விசையாய் ஒப்பு கொடுக்கலாம். அப்பா, நீங்க சொன்ன இந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தத்திலும் கீழ்ப்படிதலிலும் சகலவற்றிலும் நம்மை ஆராய்ந்து நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் விருப்பமுள்ளவராய் இருப்பதனால் தான் உன்னை ரட்சித்தார். அவர் விருப்பமுள்ளவராய் இருப்பதனால் தான் உன்னை சபைக்குள்ளாய் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீ உனக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே அவருக்கு இடம் கொடுப்பாயா? அதனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி கொள்ளலாம். என் வாழ்க்கையை நான் உனக்கு திறந்து கொடுக்கிறேன் அப்பா. நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. பொய் நாவு, வஞ்சகம், அநியாயம் என்னிடத்தில் இருக்கக்கூடாது. நம்ம யாருன்னு நமக்கு தாங்க நல்லா தெரியும். நம்மை பற்றி ஆண்டவருக்கு தெரிந்ததற்கு அப்பா நம்ம யாருன்னு நமக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தருணம் மறுமுறை கிடைக்குமா என்று தெரியாது. உன்னை நீயே நிதானித்து பார்ப்பாயா? நல்ல தேவன், அவருடைய பர்வதத்திலிருந்து உனக்காக இறங்கி வந்த தேவன், உன்னோடு வாசம் பண்ண விரும்பி கடந்து வந்திருக்கிறார். அவரோடு கூட சஞ்சரிக்க ஒப்பு கொடுப்பாயா? தன்னோட விடவில்லை, பலப்படுத்தும்படிக்கு உன்னிடத்திலே கடந்து வந்த தெய்வம் அவர். சகோதரனே, சகோதரியே, அவர் நம் மீது வைத்த அந்த அன்பினாலே நம்மை தேடி வந்தார் என்று வேதம் சொல்கிறது. தன்னையே பலியாய் கொடுத்து என்னை போல நீ மாறு, உன்னுடைய பாவங்களை அல்ல என் ரத்தத்தையே உனக்காக நான் தருகிறேன். உன்னை பார்க்கும் போது என் பிதா என்னுடைய ரத்தத்தை பார்க்கட்டும் என்று சொல்லி உனக்காக எனக்காக காயங்களை ஏற்று தன்னையே பலியாய் கொடுத்து வாரினாலே அடிப்பட்டு முள்மூடி சூடப்பட்டு சரீரத்தை பிட்டு ஒப்பு கொடுத்த தேவன் உன் நடுவில் வாசம் பண்ண விரும்பி வந்தார் அல்லவா?
உயர்ந்திருக்கப்பட்டபடியாய் அழைத்திருக்கிறார். அவரை உன் நடுவிலே ஏற்றுக்கொள்ளுவாயா? உன் நடுவில் அவர் வாசம் என்று விரும்புகிறாரே. இந்த தெய்வத்தை பற்றிக் கொள்ள உன் முழு இதயத்தோடு ஒப்புக் கொடுப்பாயா? மறுபடியும் கர்த்தருடைய பிரசன்னத்திலே இந்த சங்கதிகளை திரும்பவுமாய் பாடுவோம். மனதார ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, நான் இதுவரை